السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه، من يهده الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. بقية الله خير لكم إن كنتم مؤمنين وما أنا عليكم بحفيظ. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்கும் மாண்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் சிறப்புமிகு ஜுமாவுடைய இந்த தினத்திலே மகத்துவம் வாய்ந்த ஜுமா வணக்கத்தை நபி வழியில் நிறைவேற்றிட வேண்டும். ஜும்மா உரையை செவிமடுத்து இஸ்லாமிய விழிப்புணர்வையும் ஈமானிய புத்துணர்வையும் பெற வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு அல்லாஹுடைய திருப்பள்ளியை நோக்கி நாம் அனைவரும் வருகை புரிந்திருக்கின்றோம். இந்த சமயத்திலே ஜும்மாவுடைய முன்னுரையில் நான் உங்களிடத்திலே வாசித்து காட்டிய அருள்மறை குர்ஆனுடைய அந்த திரு வசனம் என்பது குர்ஆனுடைய 11வது அத்தியாயம் சூரத்து ஹூதிலே இடம்பெறுகின்ற 86வது வசனம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த திரு வசனத்தின் வாயிலாக மூமின்களுக்கு செய்கின்ற மகத்தான அருளை சொல்லி தருகின்றான். அல்லாஹ் சொல்கிறான், பக்கியத்துல்லாஹி கைருல் லக்கும். அல்லாஹ் தருகின்ற லாபம், அதிலே அவன் செய்கின்ற அபிவிருத்தி பர்க்கத் என்பது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கிறது. இன் குந்தும் மூமினீன், நீங்கள் இறை நம்பிக்கையாளர்களாக இருப்பீர்கள் என்றால், இறை நம்பிக்கையாளர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால், தொழில் வாயிலாக வியாபாரத்தின் வாயிலாக அல்லாஹ் தருகின்ற லாபமும் அதிலே அவன் செய்கின்ற அபிவிருத்தியும் பர்க்கத்தும் உங்களுக்கு சிறந்தது. அதை விடுத்து மற்றதை நீங்கள் ஏன் நாடுகிறீர்கள்? மற்றதை பற்றியான நாட்டமும் இலக்கும் ஏன் உங்களுக்கு இருக்கிறது? வமா அனா அலைக்கும் பிஹஃபீஸ், உங்கள் விஷயத்தில் நான் கண்காணிப்பவனாக இல்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வசனத்தின் வாயிலாக சொல்கின்றான். நான் உங்களை வெளிப்படையாகவும் முழுசா கண்காணிக்க முடியாது, அந்தரங்கத்துல உங்கள் விஷயத்துல நான் எப்படி கண்காணிக்க முடியும் என்று ஒரு நபி சொன்னதாகத்தான் அல்லாஹ் அந்த வசனத்தின் வாயிலாக சொல்றான். அந்த நபியுடைய கருத்து தான் அல்லாஹ் தருகின்ற லாபம், அதிலே அவன் செய்கின்ற அந்த பர்க்கத் என்பது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கிறது. நீங்கள் மூமின்களாக இருப்பீர்கள் என்றால் அதை உணர்வீர்கள் என்று ஒரு நபி சொன்னார்கள். அந்த எந்த நபி? நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அவர்களை பற்றியான அந்த குறிப்பு என்பதே குர்ஆனிலே அவர்களுடைய பேரை 10 இடத்துல வருகிறது. அப்ப ஷுஐப் நபியாக இருக்கட்டும், இன்னபிற எத்தனை நபிமார்களாக இருக்கட்டும், அவர்கள் அனைவரும் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து அனுப்பப்பட்ட தூதர்களாக இருக்கிறார்கள், மனித குலத்தினுடைய வழிகாட்டிகள். அப்படிப்பட்ட எந்த வழிகாட்டியாக இருக்கட்டும், தன்னுடைய சமுதாயத்திற்கு ஏகத்துவத்தை அனைவரும் சொல்லி இருக்கிறார்கள். வலக்கத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலன், ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நம் புறத்தில் இருந்து நாம் தூதரை அனுப்பி இருக்கிறோம். அவர்கள் வந்தார்கள், வந்து என்ன சொன்னார்கள்? அனி அபுதுல்லாஹ், அல்லாஹுவை மட்டும் வணங்குங்கள், வஜ்தனிபுத் தாகூத், தீயதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். எல்லா நபிமார்களுடைய பிரச்சாரம், எல்லா நபிமார்களும் ஏகத்துவத்தை சொன்னார்கள், எல்லா நபிமார்களும் தூதுத்துவத்தை சொன்னார்கள், எல்லா நபிமார்களும் கெட்டதை விட்டு மக்களை தடுத்தார்கள். அந்த கெட்டதுல ஒவ்வொரு கூட்டத்தாரிடத்திலையும் என்ன பிரத்யேகமான குறை இருந்ததோ அந்த குறைகளையும் சுட்டிக்காட்டி தடுத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியா வந்தாங்கன்னா அந்த காலகட்டத்துல மூடத்தனமான நம்பிக்கைகள், காரியங்கள் அதிகமாக விரிந்து இருந்தது. அப்ப மூடத்தனமான காரியங்களுக்கு எதிராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சாரத்தை முன்னெடுத்தார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் தூதராக நியமித்து அனுப்பப்படுகிறார்கள். அவர்களுடைய அந்த காலகட்டத்தில் ஓரின சேர்க்கை என்பது ஹோமோ செக்ஸ் என்று சொல்கிறார்களே, அது
அதிகமாக இருந்தது அந்த மக்களிடத்துல. அந்த குறைக்கு எதிராக லூத் அலைஹிஸ்ஸலாம் பிரச்சாரம் செய்தார்கள். அதே விதமாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நம்பிக்கை துரோகம் என்பது அந்த யகூதிகளிடத்துல, யூதர்களிடத்துல, பனு இஸ்ரவேலர்களிடத்துல இருந்தது. அதற்கு எதிராக பிரச்சாரம் செய்தார்கள். அந்த மாதிரி ஒவ்வொரு நபிமார்களும் அனுப்பப்பட்டார்கள் என்றால் ஏகத்துவத்தையும் தூதுத்துவத்தையும் சொன்னார்கள். கூடவே சேர்த்து அந்த மக்களிடத்திலே பிரத்யேகமாக என்ன குறை இருந்ததோ அந்த குறைகளை சுட்டி காட்டினார்கள். அந்த வரிசையில ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எந்த மதியன் வாசிகளிடத்தில் தூதராக நியமித்து அனுப்பப்பட்டார்களோ அவர்களிடத்துல ஏகத்துவத்திலே குறை இருந்ததை போன்று வியாபாரத்திலே குறை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அளவு நிறுவையை அவர்கள் குளறுபடி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதற்கு எதிராக அவங்க சொல்றாங்க, வைலா மதியன அகாஹும் ஷுஐபா. நான் உங்களிடத்துல வாசித்த அர்த்தம் வச்சேனே அந்த 11வது அத்தியாயத்தினுடைய 86, அதற்கு முந்தைய 2 வசனங்களை வாசியுங்கள், 84 85. வைலா மதியன அகாஹும் ஷுஐபா, மதியன் வாசிகளிடத்துல ஷுஐபை தூதராக நியமித்து நாம் அனுப்பினோம். அவர்கள் சொன்னார்கள், அனி அபுதுல்லாஹ், அல்லாஹ்வை வணங்குங்கள், மாலக்கும் மின் இலாஹின் கைருஹு, அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை, அல்லாஹ்வை மட்டும் நீங்கள் வணங்க வேண்டும். வலா தன்குசுல் மிக்யால வல் மீசான், அளந்து கொடுக்கும் போது, நிறுத்தி நீங்கள் கொடுக்கும் போது அதில குறை ஏற்படுத்தி விடாதீர்கள். வலா தன்குசுல் மிக்யால வல் மீசான் இன்னி அராக்கும் பிகைரின், அல்லாஹ் உங்களுக்கு கொஞ்சம் லாபத்தை தர்றானே அந்த விஷயத்துல உங்களை நல்ல நிலையில நான் காணுகின்றேன். வியாபாரத்தை நல்லா செய்யறீங்க, வர்த்தகம் செய்யறீங்க, தொழில் செய்கிறீர்கள், அளவு நிலுவையில ஏன் குளறுபடி செய்யறீங்க? வியாபாரத்தின் வாயிலாக அல்லாஹ் லாபத்தை உங்களுக்கு ஹலாலாக்கி இருக்கிறான், வட்டியை தான் தடுத்து இருக்கிறான். அப்ப லாபத்தை நீங்கள் பெறுகிறீர்கள் என்றால் லாபத்தோடு நிறுத்துங்களேன். அளவையில நிறுவையில நீங்கள் ஏன் குளறுபடி செஞ்சு மற்றவனுக்கு போக வேண்டியதை நீங்க ஏன் ஆட்டைய போடுறீங்க? நீங்கள் ஏன் அதுல குறைபாடு செய்கிறீர்கள்? வலா தன்குசுல் மிக்யால வல் மீசான் இன்னி அராக்கும் பிகைரின், உங்களை நல்ல நிலையிலே நான் பார்க்கின்றேன். நல்ல நிலையில இருந்துகிட்டு கேடுகட்ட காரியத்தை செய்யாதீங்க. இன்னி அகாஃபு அலைக்கும் அதாப யௌமின் முஹீத், சுற்றி வளைக்கக்கூடிய ஒரு நாளுடைய தண்டனை இருக்கிறது. அந்த நாளுடைய தண்டனைக்கு நீங்கள் எங்க அகப்பட்டு போவீர்களோ என்று நான் அஞ்சுகிறேன். வயா கௌம், என்னுடைய அருமை கூட்டத்தார்களே, அவுஃபுல் மிக்யால வல் மீசான், அளந்து கொடுக்கக்கூடிய சமயத்திலே, நிறுத்தி நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த சமயத்திலே எடையாக இருக்கட்டும், அளந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கட்டும், அதுல நீங்கள் பரிபூர்ணமாக நடந்து கொள்ளுங்கள். வலா தபஹசுன் நாஸ அஷ்யாஅஹும், மக்களுடைய பொருளை அவர்களுக்கு கொடுக்க வேண்டியது சேர வேண்டியதுல நீங்கள் குறைவை ஏற்படுத்தி விடாதீர்கள். 1 கிலோ கேட்டானா 900 கிராம் போடு, 100 கிராம் இந்த பக்கம் சேர்த்துக்க என்று நீங்கள் செய்யாதீர்கள். நீ உங்களிடத்துல நிறுத்தி கேட்கிறார்கள் என்றால் 1 கிலோ அவன் கேட்கிறான், 1 லிட்டர் அவன் கேட்கிறானா 900 லிட்டர் 900 மில்லிய போடு, ஒரு 100 மில்லிய இந்த பக்கம் ஆட்டைய போடு. இதை நீங்க செய்யாதீங்க. வயா கௌம் யௌஃபுல் மிக்யால வல் மீசான பில் கிஸ் வலா தபஹசுன் நாஸ அஷ்யாஅஹும் வலா தஅஸௌ ஃபில் அர்தி முஃப்ஸிதீன், இந்த பூமியில குழப்பம் விளைவிக்க கூடியவர்களாக தெரியாதீர்கள். பக்கியத்துல்லாஹி கைருல் லக்கும், அல்லாஹ் தருகின்ற இந்த வியாபாரத்தின் வாயிலாக உள்ளவே லாபம் உங்களுக்கு சிறந்தது. அந்த லாபத்திலே அல்லாஹ் பர்க்கத்தை செய்திருக்கிறான். மற்றவனிடத்துல மோசடி செஞ்சா அளந்து நிறுத்தி கொடுக்கக்கூடிய அந்த சமயத்துல ஒரு 100 கிராம் இந்த பக்கம் நாம அடித்து விட்டோம் என்றால், அவனுடைய கண்ணை விட்டு மறைத்து விட்டோம் என்றால், அவன் கேட்கிறது ஒண்ணு, நம்ம கொடுக்கிறது வேற ஒண்ணு. அவன் நல்லதை கேட்கிறான், நாம நல்லதோட கேட்டதையும் கலந்து தருகின்றோம் என்ற அடிப்படையில நீங்கள் நடப்பீர்கள் என்றால் அது உங்களுக்கு கேட்டை கொடுக்கும். கொஞ்சம் லாபத்தை அல்லாஹ் கொடுத்தாலும், ஒரு 1000 ரூபாய்க்கு வியாபாரம் பண்றீங்க, அதுல ஒரு 50 ரூபாய் தான் உங்களுக்கு கிடைக்கிறது என்றால் அதை போதுமாக்கி கொள்ளுங்கள். அல்லாஹ் அதிலே உங்களுக்கு அபிவிருத்தியை பர்க்கத்தை செய்திருக்கிறான். அது உங்க கண்ணுக்கு எப்ப தெரியுமா? ஈமான் உங்களுடைய உள்ளத்தை நிறைத்திருந்தால் நீங்கள் மூமின்களாக இருப்பீர்கள் என்றால் அதை அனுபவிப்பீங்க. மறைமுகமான அல்லாஹுடைய ஒரு அபிவிருத்தி இருக்கிறது. அது எந்த கேமராவுக்கும் தெரியாது, எந்த அளவு நிறுவைகளுக்கும் தெரியாது, எந்த அளவீட்டு கருவிகளுக்கும் அது தெரியாது. அந்த மாதிரி ஒரு பர்க்கத் என்பது உங்களுக்கு உங்கள் விஷயத்திலே இருக்கிறது என்று ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆனுடைய 11வது அத்தியாயத்தினுடைய
84 இருந்து 95 வரைக்கும் வரக்கூடிய அந்த வசனங்கள் வாயிலாக அல்லாஹ் சொல்கின்றார். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுப்பனையாக தருகிறான் என்றால், நம்மிடத்துல ஈமான் இருக்கும் என்றால் அல்லாஹ் பர்க்கத்தை செய்கின்றான். அந்த பர்க்கத்தை தான் குர்ஆன் முழுவதும் அல்லாஹ் வலியுறுத்துறான். வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகவ் லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த். அதோ அந்த ஊர்வாசிகள் யார் நன்றி கெட்டவர்களாக நடந்து கொண்டார்களோ, அல்லாஹ்வுக்கு மாத்தமாக நடந்து கொண்டார்களோ, அந்த நன்றி கெட்டவர்கள் நன்றியோடு நடந்திருப்பார்கள், ஈமான் கொண்டிருப்பார்கள், அல்லாஹ்வை அஞ்சி இருப்பார்கள் என்றால் லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானங்கள் பூமியில உள்ள பரக்கத்துகளை அவர்களுக்கு அள்ளி கொடுத்திருப்போம், மறைமுகமான அபிவிருத்திகளை அவர்களுக்கு செய்திருப்போம். வலாக்கின் கஸபு, ஆனா இந்த பர்க்கத்தை தான் அவர்கள் நிராகரித்து விட்டார்கள். ஃபஅஹத்னாஹும் பிமா கானூ யக்ஸிபூன், அவங்க செஞ்ச தீமைக்காக அவர்களை நாம தண்டித்தோம். குர்ஆனுடைய 7வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கின்றான். அப்ப குர்ஆனின் வாயிலாக அல்லாஹ் பர்க்கத்தை நமக்கு வலியுறுத்துகின்றான். பர்க்கத்துங்கிறது என்ன? இருக்கிற பொருள் கொஞ்சோன்னு இருக்கும், ஆனால் அதனுடைய பலன்கள் என்பது நிறைவானதாக இருக்கும். அந்த பர்க்கத்துங்கிறதை நாம நம்ப வேண்டும். அந்த பர்க்கத்துங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாது, கண்ணுக்கு தெரியாத புலப்படாத ஒரு அபிவிருத்தி இருக்கிறது. அந்த பர்க்கத்தை இழக்காத அடிப்படையில தான் நம்முடைய அணுகுமுறைகள் இருக்க வேண்டும், நம்முடைய சம்பாத்தியம் இருக்க வேண்டும், நம்முடைய பொருளீட்டுதல் இருக்க வேண்டும். அதை தான் அல்லாஹ் குர்ஆனில் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு சொல்றான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஏகத்துவத்தினுடைய பிரச்சாரம் செஞ்சாங்க. அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏத்துக்காத அந்த சமயத்துல யார் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களை நீங்கள் அழைத்து கொண்டு ஒவ்வொரு உயிரினத்தினுடைய ஒரு ஜோடியை எடுத்துக்கிட்டு ஒரு கப்பல்ல நீங்கள் ஏறிக்கொள்ளுங்கள், ஒரு பெரிய வெள்ள பிரளயம் வரவிருக்கிறது, இந்த பூமி கொப்பளிக்கும், வானம் பொழியும், வானம் பொழிகிறது, பூமி கொப்பளிக்கிறது, உலகம் காணாத மிகப்பெரிய வெள்ள பிரளயம். அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றுறான், அவர்களுடன் இணைந்து ஈமான் கொண்டவர்களை காப்பாற்றுறான். அந்த வெள்ள பிரளயத்திற்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சொந்த மகன், அவர்கள் பெற்றெடுத்த பையன் அதிலே மாண்டு விடுகின்றான், அழிக்கப்படுகின்றான். அவர்களுடைய மனைவி அழிக்கப்படுகிறார்கள். ஆனால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காப்பாற்றப்படுகிறார்கள். இப்ப எல்லாமே அழிஞ்சு போச்சு. அழிஞ்சு இப்ப புதுசா இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தொடங்க வேண்டும். வெள்ளம் வருகிறது, அது வடிகிறது. வடிஞ்ச பிறகு அல்லாஹ் சொல்றான், قيل يا نوح اهبط بسلام منا وبركات عليك. நூஹே, கெட்டவர்கள் அழிக்கப்பட்டு விட்டார்கள், இந்த பூமியில நல்லவர்கள் மட்டும்தான் மிச்சமாக இருக்கிறார்கள், எல்லாம் போச்சே, எப்படி வாழ்க்கையை தொடர்வது என்று நீங்கள் கருதாதீர்கள். சலாமத்தோடு, நிம்மதியோடு, சாந்தியோடு கப்பலை விட்டு இந்த பூமியில இறங்குங்கள். அதே விதமாக இந்த பூமியில உள்ள பர்க்கத்துகள் மீது உங்களுடைய நம்பிக்கை இருக்க வேண்டும். வபரகாத்தின் அலைக்க, உங்களுக்கு நாம பர்க்கத் செய்வோம். அதே விதமா உங்கள் மீது யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நாம பர்க்கத் செய்வோம். அப்ப அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததிகள் தானுங்க நாம எல்லாம். குர்ஆன்ல அல்லாஹ் 15வது சூராவுல சொல்றான், ذُرِّيَّةَ مَنْ حَمَلْنَا مَعَ نُوحٍ, கெட்டவர்களை அழித்து நல்லவர்களை மட்டுமே மிச்சப்படுத்தினோமே, அந்த நூஹுடைய சந்ததியாக்க நீங்கள் எல்லாம் என்று நம்மை பார்த்தும் அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மட்டும்தான் பர்க்கத்தா? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எந்த கொள்கையை பிரச்சாரம் செய்தார்களோ அந்த கொள்கையின் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கும் என்றால் அந்த பர்க்கத்தை நாமும் அனுபவிக்கக்கூடியவர்களாக இருப்போம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஏகத்துவத்தினுடைய பிரச்சாரம் செய்தார்கள். அவர்களுடைய கூட்டத்தார்கள் தீக்குண்டத்துல தூக்கி போட்டாங்க. அல்லாஹ் காப்பாத்தின பிறகு உங்களோட எந்த நட்பும் நமக்கு தேவையில்லை, ஒட்டு இல்லை, உறவு இல்லை என்று துண்டித்து கொண்டு தனி மரமாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து வேற நாட்டுக்கு போயிட்டாங்க. அங்க போய் அல்லாஹ்விடத்துல துஆ செய்றாங்க, ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ் தனி மரமா நான் நிக்கிறேன், இதோ என்னுடைய மனைவி இருக்கிறார்கள், அல்லாஹ் சாலிஹான புள்ளையை கொடு. சாலிஹான புள்ளை இஸ்மாயில அல்லாஹ் கொடுத்தான், சோதனையும் கொடுத்தான். கொண்டு போய் என்ன பண்ணுங்க, அவர்களை பாலைவனத்துல விட்டு விட்டு வாருங்கள். பாலைவனத்துல விட்டுட்டு வந்தாச்சு. இப்ப குழந்தையுடைய தேட்டம் மீண்டும் அல்லாஹ்விடத்துல கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய சுப செய்தி வருகிறது. லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தை அழிப்பதற்காக அல்லாஹ் மனித தோற்றத்திலே வானவர்களை அனுப்புறான். அந்த வானவர்கள் நேரடியாக முதலிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல வருகிறார்கள், சுப செய்தியை சொல்கிறார்கள்.
என்ன சுப செய்தி? இஸ்ஹாக் என்ற ஒரு மகன் உங்களுக்கு பிறப்பார்கள். அந்த இஸ்ஹாக்குக்கு யாக்கூப் என்ற பையனும் பிறப்பார்கள். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நீண்ட காலம் உங்களிடத்துல இருப்பார்கள். அப்ப அந்த சமயத்துல ஆச்சரியத்தோட பாக்குறாங்க. தள்ளாத முதிய வயதிலே நான் இருக்கின்றேன், எனக்கு குழந்தையா என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஆச்சரியம். அவர்களுடைய மனைவி சாரா அவர்களுக்கு அதை வானவர்கள் சொல்றாங்க, அதாஜபீன மின் அம்ரில்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு அலைக்கும் அஹ்லல் பைத். அல்லாஹ்வுடைய கட்டளை விஷயத்துல உங்களுக்கு ஆச்சரியம் வருகிறது, ஆச்சரியப்படாதீங்க. இம்பாசிபிள் என்பது சாத்தியம் இல்லாதது என்பதெல்லாம் மனிதர்களுக்கு, அல்லாஹ்வுடைய படைப்புகளுக்கு, படைத்தவனுக்கு சாத்தியம் இல்லைங்கிற விஷயம் எல்லாம் கிடையாது. அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சாத்தியம். இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். ஒவ்வொரு பொருளின் மீதும் அல்லாஹ் நீடித்த நிலையான ஆற்றல் உள்ளவன். அந்த ஆற்றல் உள்ளவன் தள்ளாத முதிய வயதில இருக்கிறீர்களே இப்ராஹிம், உங்களுக்கு உங்களுடைய மனைவி தள்ளாத முதிய நிலையில இருக்கிறார்களே அந்த சாராவுக்கு குழந்தையை அல்லாஹ் தரவிருக்கிறான். ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு அலைக்கும். அல்லாஹ்வுடைய அருளை அனுபவிக்கிறீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தை செய்கிறான். வாழ்நாள் முழுவதும் நீங்க அனுபவித்திருக்கிறீர்களா? உங்களுக்கு ஆச்சரியம். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் பிரத்யேகமான பர்க்கத்தை செய்தான். அந்த பர்க்கத்துக்காக தானங்க அவங்க துவா செஞ்சாங்க. பாலை வனத்துல இன்னைக்கு கோயம்புத்தூர்ல கிடைக்காது, போத்தனூர்ல உங்களுக்கு காண கிடைக்காத விஷயங்கள் எல்லாம் மக்காவில கிடைக்கிறது. மக்காவில எல்லா உணவுகளையும் நாம ருசி பார்க்கலாங்கிற அளவிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவ்வளவு பர்க்கத்தை செஞ்சிருக்கிறானே. வைது கால இப்ராஹிம் ரப்பி ஜஅல் ஹாதா பலதன் ஆமினா. அல்லாஹ் இந்த மக்கா மாநகரத்தை அபயம் அளிக்கக்கூடியதாக மாற்றி, வர்சுக் அஹ்லஹு மினஸ் ஸமராத், இதிலே வசிக்கக்கூடியவர்களுக்கு உன் புறத்தில் இருந்து கனிவர்க்கங்களை நீ தருவாயாக, அதுல நீ பர்க்கத் செய்வாயாக. நேரடியா துஆ செய்றாங்க. அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபில் லஹ்மி வல் மா. அல்லாஹ் அவர்களுக்கு தருகின்ற இறைச்சியிலே நீ பர்க்கத்தை செய்வாயாக. நமக்கெல்லாம் கோயம்புத்தூர்ல போத்தனூர்ல வாரத்துல ஒரு நாள் கறி, வாரத்துல 2 நாள் கறினா பெரிய விஷயம். அங்க அவனுக்கு 3 வேளை சாப்பிடறானா 3 வேளையும் மாமிசம். போதுங்கிற அளவுக்கு. எனக்கெல்லாம் கூட அந்த அனுபவம் இருக்கிறது. நானும் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிருக்கிறேன். போகும்போது பயானுக்கெல்லாம் போன அந்த சமயத்துல 3 வேளையும் கறிதான் மாமிசம். ஒரு கட்டத்துல சலிச்சு போய், எப்ப நம்ம ஊர் இட்லி தோசை கொடுப்பீங்கன்னா பயான் தொடரும், இல்லைன்னா தொடராது. அப்ப பாருங்க எவ்வளவு பர்க்கத்தை அல்லாஹ் செய்திருக்கிறான் என்று. யாருடைய துஆ? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துஆ. அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபில் லஹ்மி வல் மா. அல்லாஹ் இறைச்சியிலே நீ பர்க்கத்தை தருவாயாக, கனி வர்க்கங்கள்ல பர்க்கத்தை தருவாயாக, தண்ணீர்ல பர்க்கத்தை தருவாயாக. நம்ம ஊர் தண்ணி இந்த உலகத்துல உள்ளவங்க எல்லாம் எடுத்துட்டு போனாங்கன்னா காஞ்சு போயிரும், தீந்து போயிரும். ஜம்சம்மை எடுக்கிறாங்க, உலகம் முழுவதற்கும் சப்ளை ஆகி கொண்டே இருக்கிறது, இன்னமும் தீரவில்லையே. அப்ப எவ்வளவு பர்க்கத் பாருங்க. அதாவது நம்முடைய கண்களுக்கு புலப்படாத மகத்தான விஷயம் இருக்கிறது. நம்முடைய அறிவு அந்த இடத்துல தோத்து போகுது. எப்படியா இது? அறிவியல் தோத்து போகுது, தகவல் தொழில்நுட்பங்கள்லாம் தோத்து போகுது. எப்படிங்கிறதுக்கு அவன் எப்படிங்கிறதெல்லாம் சொல்ல மாட்டான், செஞ்சு காட்டுவான். அப்ப அந்த ஜம்சம்ல எவ்வளவு பெரிய பர்க்கத்தை நம்ம பார்க்கிறோம். மக்காவாசிகள் அந்த அரபு பிரதேசத்தில அந்த இறைச்சியில அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய பர்க்கத்தை நாம பார்க்கிறோம் அல்லவா? அந்த பர்க்கத்துக்காகத்தான் நாம துஆ செய்ய வேண்டும். இப்ப ரசூலுல்லாஹ்வின் மீது நம்ம ஸலவாத் ஓதுறோம். என்ன வருது? அதனுடைய அர்த்தம் என்ன? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத். யா அல்லாஹ் முஹம்மத் மீது, முஹம்மதுடைய குடும்பத்தார் மீது நீ அருள் புரிவாயாக, சாந்தியும் சமாதானத்தையும் அன்பையும் நீ பொழியச் செய்வாயாக. கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம். இப்ராஹிமின் மீது, இப்ராஹிமுடைய குடும்பத்தார் மீதும் நீ எப்படி அருள் புரிந்தாயோ அந்த விதமாக. இன்னக ஹமீதும் மஜீத், நீ புகழுக்குரியவன், நீ உயர்ந்தவன். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத். முஹம்மது மீது, முஹம்மதுடைய குடும்பத்தார் மீது நீ அபிவிருத்தி பர்க்கத் செய்வாயாக. கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம். இப்ராஹிமின் மீதும் இப்ராஹிமுடைய குடும்பத்தார் மீதும் நீ எப்படி அருள் புரிந்தாயோ அந்த விதமாக. அப்ப அந்த பர்க்கத்துக்காக, அல்லாஹ்வுடைய அன்புக்காக, ரசூலுல்லாஹ்வுக்காக நாம துஆ செய்ய வேண்டும். அதுலயும் ஜும்மாவுடைய தினத்துல மிக அதிகமாக நம்முடைய அந்த துஆக்களை, ஸலவாத்துகளை அதிகப்படுத்த வேண்டும். ஸலவாத்துகளை அதிகப்படுத்துறோமா?
ஜும்மாவுக்கு முன்னேறத்துல வருகிறோமா? அந்த பர்க்கத்துகளையும் அபிவிருத்திகளையும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அக்கறைப்படுகிறோமா? கேள்வி. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பர்க்கத்துக்காக தாங்க நிறைய துஆ செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் செல்வத்தை கொடு, செல்வத்தை கொடு, செல்வத்தையும் கேட்டாங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் ஆஃபாஃப வல் கினா. இறைவா நேர் வழியை கொடுப்பாயாக, இறை அச்சத்தை கொடுப்பாயாக, சுயமரியாதையை கொடுப்பாயாக, செல்வத்தை கொடுப்பாயாக. செல்வத்தை கேட்டாங்க இல்லையா? அந்த செல்வத்தை மட்டும் கேட்கல, செல்வத்துல பர்க்கத்தை கேட்டாங்க. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஸமரினா, அல்லாஹ் நம்முடைய பலன்கள்ல நீ பர்க்கத்தை செய்வாயாக. வபாரிக் லனா ஃபீ மதீனத்தினா, நம்முடைய ஊர்ல நம்முடைய நகரத்திற்கு நீ பர்க்கத்தை செய்வாயாக. வபாரிக் லனா ஃபீ ஸாஇனா வ முத்தினா, நம்முடைய நாம் அளந்து கொடுக்கக்கூடிய அந்த ஸா முத்து என்ற அந்த அளவீடுகளுக்கு நீ பர்க்கத்தை செய்வாயாக. அதன் வாயிலாக அளந்து போடப்படுகிறது அந்த உணவுக்கு நீ பர்க்கத்தை செய்வாயாக. அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீ மிக்யாலிஹிம் வபாரிக் லஹும் ஃபீ ஸாஇஹிம் வ முத்திஹிம். இந்த மதீனா வாசிகள் அளந்து போடுகிறார்களே அந்த அளவு குறியீடுகளுக்கு நீ பர்க்கத்தை தருவாயாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பர்க்கத்துக்காக துஆ செய்றாங்க. மற்றவர்கள் விருந்தளிக்கிறார்கள். விருந்தாளிகளுக்கு என்ன துஆ செய்யுமாறு சொன்னாங்க? ரொம்ப சூப்பருங்க, எண்ணெய் கொஞ்சம் தூக்கலா இருந்துச்சு, காரம் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு, உப்பே இல்லாம இருந்துச்சு. உப்பு சப்பு இல்லாம வரக்கூடாது. ஒருத்தர் நமக்கு விருந்தளிக்கிறார்களா, பர்க்கத்துக்கு நாம துஆ செய்ய வேண்டும். அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும் வக்ஃபிர் லஹும் வர்ஹம்ஹும். அல்லாஹ் எனக்கு உணவளித்த இவருக்கு நீ பர்க்கத்தை தருவாயாக, இவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நீ எதை கொடுத்து இருக்கிறாயோ அதில அபிவிருத்தியை செய்வாயாக. அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும் வக்ஃபிர் லஹும் வர்ஹம்ஹும். இறைவா இவருக்கு அருள் புரிவாயாக. இந்த துஆவெல்லாம் நாம ஓதுறோமா? கவனிக்க வேண்டும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவு என்று வந்து விட்டாலே பர்க்கத்துக்காக அதிகமாக துஆ செய்திருக்கிறார்கள். அந்த பர்க்கத்தை தொலைத்து விடக் கூடாது என்பதற்காக கண்ணும் கருத்துமாக இருக்குமாறு நமக்கு போதித்திருக்கிறார்கள். கீலு துஆமக்கும், உணவை நீங்கள் பரிமாறுகிறீர்களா, உணவு சமைக்கிறீங்களா, அளந்து சமையுங்க, நிறுத்தி சமையுங்க, எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும் எடுங்க. கீலு துஆமக்கும் யுபாரக் லக்கும் ஃபீஹா, நீங்கள் அவ்வாறு செய்வீர்கள் என்றால் அல்லாஹ் உங்களுக்கு பர்க்கத்தை இறக்கி கொடுப்பான், அபிவிருத்தி செய்வான். நீங்க ஒரு 200 கிராம் தான் சமைப்பீங்க, 500 கிராமுக்குள்ள பலனை அல்லாஹ் கொடுத்துருவான். 1 கிலோ தான் போட்டிருப்பீங்க, 1 கிலோவுக்கு எத்தனை பேருங்க? 5 பேர் தான் உங்க கணக்கு. 10 பேர் சாப்பிடுற அளவிற்கு அல்லாஹ் பர்க்கத்தை செஞ்சிருவான். தஆமுல் வாஹிதி காஃபில் இத்னைன், ஒருவருடைய உணவு என்பது 2 பேருக்கு போதுமானது. 2 பேருடைய உணவு 3 பேருக்கு போதுமானது. 3 பேருடைய உணவு 4 பேருக்கு போதுமானது. ஹதீஸ்ல பார்க்கலாமேங்க. ஒருத்தருடைய சாப்பாடு ஒருத்தருக்கு தாங்கிறது நம்முடைய கணக்கு, நம்முடைய மனக்கணக்கு. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஈமானோடு இருப்பீங்கன்னா யாரெல்லாம் ஈமான் உள்ள மூமின்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பர்க்கத் இருக்கிறது. அப்ப அந்த பர்க்கத் என்ன? ஒத்த ஆளுடைய சாப்பாடு தான் 2 பேர் சாப்பிட்டுருவீங்க, 2 பேருடைய சாப்பாடு தான் 3 பேர் சாப்பிட்டுருவீங்க, 3 பேருக்குரிய உணவு தான் பர்க்கத்தாக. அப்ப அந்த பர்க்கத்தை நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்கிறோம். நாம வாழுகின்ற இந்த தேசத்தில முஸ்லிம்களாகிய நாம மட்டும் வசிக்கவில்லை, முஸ்லிம் அல்லாதவர்கள் கணிசமான எண்ணிக்கையில இருக்கிறார்கள். கணிசமான எண்ணிக்கையில உள்ள அந்த மக்களுக்கு கொடுக்காத விஷயத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறானே. அப்ப அந்த பர்க்கத்தை இழக்காத அடிப்படையில நம்முடைய எல்லா அணுகுமுறையும் இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு சொல்லி இருக்கிறாங்க? உணவு சாப்பிடுறீங்களா, நடுவுல தான் அல்லாஹ்வுடைய பர்க்கத் இறங்கும். அதனால ஃபக்குலூ மின் ஹாஃபியத்தை, ஓரத்திலிருந்து சாப்பிடுங்க. வலா தஅக்குலூ மின் வஸ்ஸிஹா, நடுவிலிருந்து கையை போட்டு அள்ளி சாப்பிடாதீங்க. ஏன்? அல்லாஹ்வுடைய பர்க்கத் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், நீங்க சாப்பாடு சாப்பிடுறீங்க, நல்லா தட்டை வலிச்சு சாப்பிடுங்க. அதே விதமாக உங்களுடைய விரல்களை சூப்பி உணவை டோட்டலா கரெக்டா கம்ப்ளீட் பண்ணுங்க. அதே விதமாக நீங்க சாப்பிடும் போது உணவு கீழே சிந்தி விட்டது என்று சொன்னால் அதை எடுத்து துடைத்து அதை நீங்க சீர்படுத்தி அதுல உள்ள அந்த அசுத்தத்தை போக்கி அதை நீங்கள் அந்த பருக்கையை நீங்க சாப்பிடுங்க. ஃபைன்னக்கும் லா ததுரூன ஃபீ ஐயி துஆமிக்குமுல் பரக்கா, உங்களுடைய உணவில எந்த பருக்கையில அல்லாஹ்வுடைய பர்க்கத் இருக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது.
எந்த அளவீட்டு கருவிகளுக்கும் தெரியாது. ஆக அப்படிப்பட்ட அந்த பர்க்கத் விஷயத்துல கண்ணும் கருத்துமாயிருங்க. ஹராம உள்ள சேர்த்து பர்க்கத்தை தடுத்து விடாதீர்கள். ஈமானற்ற நிலை ஷிர்கை சேர்த்து குஃப்ரை சேர்த்து பர்க்கத்தை தொலைத்து விடாதீர்கள். பேராசைப்பட்டு எப்படியோங்க நான் கோட்டீஸ்வரன் ஆகணும், நான் பெரிய லட்சாதிபதி ஆகணும், எவன் தாலி அறந்தா எனக்கு பிரச்சனை கிடையாது, எவன் எக்கேடு கட்டு போனா எனக்கு அதை பத்தியான கவலை கிடையாது என்று அந்த மாதிரி அப்படி லகாம் அவிழ்த்து விடப்பட்ட காளைய மாதிரி பாயிறாங்களே, அந்த மாதிரி ஹராமு ஹலால் எந்த வித்தியாசமும் தெரியாம உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் திரட்டாதீர்கள். அப்படியெல்லாம் செய்வீங்கன்னா பர்க்கத்து போயிரும். ஈமான் இல்லைன்னா பர்க்கத்து இல்லை. பேராசை வந்தால் பர்க்கத்து போச்சு. ஹராம் ஹலாலுக்கு மத்தியில வித்தியாசம் இல்லைன்னா பர்க்கத்து போச்சு. அதே விதமா போதும் என்ற மனசு இல்லாம மனசு நிறையாம எப்போ பார்த்தா காசு பணம் காசு பணம், பர்க்கத்தை இழந்து விடுவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அந்த பர்க்கத்தை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப அந்த பர்க்கத்தை கண் கூட நம்ம பார்க்கலாம். எங்க பார்க்கலாம்? பெருநாளுடைய தினத்தில பார்க்கலாம். பெருநாளுடைய தினத்தில பர்க்கத் இருக்கிறது. பெருநாளுடைய தினத்துல நான் பட்டினியா இருந்தேங்க ஒருத்தர் நம்முடைய சமுதாயத்துல சொல்ல முடியுமா? முடியாது. அவ்வளவு விதவிதமா பெருநாளுடைய தினத்துல பர்க்கத்து. சஹர்ல பர்க்கத்து இருக்கிறது. சஹர்ல நல்ல தூங்கி கொண்டிருக்கக்கூடிய அதிகாலை நேரத்துல எழுந்து தூக்கத்தை விடுறதே பெரிய விஷயம். அந்த சமயத்துல சாப்பிடுதுங்கிறது என்னதான் வாரி கொட்டிக்குவோமா நம்ம? இல்ல. என்னதான் உணவு பிரியர்களாக இருந்தாலும் ஒரு லிமிட் தான். லிமிட்டா சாப்பிடுறீங்க, லிமிட் தான் தண்ணியை குடிக்கிறீங்க, லிமிட்டா தான் டீ சாப்பிட்டீங்க, இஃப்தார் வரைக்கும் போகுது. மற்ற நாட்கள்ல நீங்க ஒரு டிஃபனை சாப்பிட்டு ஒரு 11 மணிக்கு ஒரு சாயாவை குடிக்கலன்னா அவ்வளவுதான், வேலையே ஓடாது. ஆனா அப்ப ஓடுது. காலையில அதிகாலையில சாப்பிட்டீர்கள், மாலை 6:30 மணி வரைக்கும் 6:45 வரைக்கும் வண்டி ஓடுத. எப்படி? மற்ற நாட்களை விட கூடுதலாக வேலைகளை நாம செய்யறோமே. எந்த அளவுக்கு கேட்டா ரமதான் முடிஞ்ச பிறகு பல பேருக்கு அந்த உணவுகளை மீண்டும் மீண்டும் பார்க்கும்போது ஒரு சலிப்பு வரும். ரமதானே நல்லா இருந்துச்சு ஒரு 10 நாள் 15 நாள் வரைக்கும். அதற்கு அடுத்து அப்படி நார்மல் வேற நிலைக்கு நம்ம மாறுவோம். சிந்திக்க வேண்டும். அப்ப சஹர் நேரத்துல எவ்வளவு பெரிய பர்க்கத் இருக்கிறது. ஆட்டிலே பர்க்கத் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்ப அந்த ஆடுகள் எத்தனையோ மிருகங்கள் பலமானவைகள், அவைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா எண்ணி சொல்லிடுறோம். மொத்த இந்தியாவில 200 புலி தான் இருக்கிறது அப்படின்னு. ஆனா அது ஆடுகள் எவ்வளவு வேணும் உங்களுக்கு? அப்ப ஆடுகள்ல பர்க்கத் இருக்கிறது, பெருநாள்ல பர்க்கத் இருக்கிறது, சஹர் நேரத்துல பர்க்கத் இருக்கிறது, ஈமானிலே பர்க்கத் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி எல்லாம் சொன்னாங்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகத்தான இன்னொரு விஷயத்தையும் சொல்லி இருக்கிறாங்க. என்ன தெரியுமா? அந்த பர்க்கத் இருக்கிறது நீங்கள் செய்யக்கூடிய தர்மத்திலே இருக்கிறது. நீங்க செய்வீங்களே தர்மம், எதை நீங்க சம்பாரிச்சு ஜிஎஸ்டி எல்லாம் கட்டி எல்லாத்தையும் முடிச்சு உங்களுக்காக நீங்க எடுப்பீங்களே, அதிலிருந்து நீங்க செலவழிக்கிறீர்களே, அதிலையும் பர்க்கத் இருக்கிறது. யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பிஸ் ஸதகாத். அல்லாஹ் வட்டியை அழிக்கிறான், தர்மங்களை வளர்க்கின்றான். என்னுடைய அடியார்களுக்கு தூதரே நீங்க சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? என்னுடைய இறைவன் அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அளவில்லாமல் தருகின்றான். பொருளாதாரத்தை யாருக்கு நாடுறானோ சுருக்கிறான். சுருக்கப்பட்டவனாக இருக்கட்டும், தாராளமா கொடுக்கப்பட்டவனாக இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய பாதையில கொடுப்பான் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பாதையில நீங்கள் எதை கொடுத்தாலும் அதற்கு அல்லாஹ் பிரதிபலனை ஏற்படுத்துகிறான். இந்த உலகத்திலேயே பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்தங்க, ஓட்டாண்டியா போயிட்டேன், குறைஞ்சு போச்சுங்க, அன்னைக்கு கொடுத்ததாங்க, அன்னைக்கு உளுந்த அடிங்க, சரசர சரசரன் அடிமட்டத்தை அடைந்து விட்டேன். ஒருத்தர் நம்முடைய சமுதாயத்துல சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அந்த தர்மத்துக்குள்ள அல்லாஹ் பர்க்கத்தை வைத்திருக்கிறான், அபிவிருத்தியை வைத்திருக்கிறான். அல்லாஹ் கேட்கும் போது எப்படி கேட்கிறான் பாருங்க. யார் அல்லாஹ்வுக்கு அழகிய கடனை தருகிறார்கள், யாரு அல்லாஹ்வுக்காக அழகிய கடனை தருகிறார்களோ பன்மடங்காக அல்லாஹ் பெருக்கி தருகின்றான். உலகத்திலையும் தர்றான், மறுமையிலையும் தர்றான். அனுபவபூர்வமா பார்க்கலாம். நாம தருகின்ற ஜக்காத் அல்லாஹ்விடத்துல மகத்தான வெகுமதி கொண்டது.
நாம தரக்கூடிய தர்மங்கள் அல்லாஹ்விடத்துல மகத்தான பிரதிபலனை கொண்டது. அதற்கு அழிவே கிடையாது. நம்முடைய கணக்குக்கு தான் என்னப்பா, பள்ளிவாசலுக்கு வரும்போது ஒரு 2000 ரூபாய் கொண்டு வந்தேன், திடீர்னு பொருளாதாரம் அறிவிச்சாங்க, ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு நான் கொடுத்துட்டேன், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. நம்ம கணக்கு தான் 2000 ரூபாய் போச்சுங்கிறது. அல்லாஹ்வுடைய கணக்குக்கு வரவு உங்கள் விஷயத்துல வரவு வைக்கப்படுகிறது. 2000 ரூபாய் கொடுத்த இல்லையாப்பா, வரும் உனக்கு 10,000 திரும்பி வரும், 12,000 வரும். அது எப்படி வரும்? அந்த நுட்பத்தெல்லாம் உனக்கு நாம சொல்ல மாட்டோம். அல்லாஹ் தருவான், தர்மங்கள் வளர்க்கும். வமா ஆதைதும் மின் ஜகாத்தின் துரீதுன வஜ்ஹல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடி ஈமானோடு யார் தர்மம் செய்கிறார்களோ அதற்கு ஃபௌலாயிக ஹுமுல் முபஇஃபூன், பன்மடங்காக பெருக்கிக் கொள்ளக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். பன்மடங்கா பெருக்கணுங்கிறத நம்ம எல்லோருடைய எண்ணம். பேசுற என் எண்ணமும் அதுதான், கேட்கிற உங்கள் எண்ணமும் அதுதான், மேல உள்ள நம்முடைய தாய்மார்கள் சகோதரிகளுடைய உள்ளமும் அதுதான். என்ன? பெருக்கணும். 1000 ரூபாய் போட்டோமா 2000 கிடைக்கணும், 1,00,000 ரூபாய் போட்டோமா 1,10,000 கிடைக்க வேண்டும், கிடைக்கும். 10,000 என்ன? வலில்லாஹி ஹஸாயினுஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானங்கள் பூமியுடைய பொக்கிஷங்களே அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. கொடுக்கணும் நாடிட்டானா உருதுதான் நமக்கு தெரியுமில்ல, தேனே போய் ஆயாத்த சப்பர் பார்க்கம்பாங்கள. அப்ப அந்த அடிப்படையில் அல்லாஹ் கொடுப்பான். அந்த நம்பிக்கையோடு இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு ஒரு தர்மத்தை பற்றியான அறிவிப்பு உங்களுக்கு இருக்கிறது. 2வது உரையில் இன்ஷா அல்லாஹ் அதை நாம் சொல்வோம். மனம் வந்து இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினத்திலே அல்லாஹ்வுடைய பர்க்கத்தை இன்னும் உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடிய அடிப்படையில் நன்மையான அந்த காரியத்திற்கு அள்ளி வழங்குவீராக. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு. அம்மா பஅத். கண்ணியத்திற்கும் மாண்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இன்றைக்கு ஒரு மகத்தான பணிக்காக உங்களிடத்துல நிதி ஆதாரத்தை எதிர்பார்த்து பேர்ணாம்பட்டில் இருந்து ஜமாத்தினுடைய சகோதரர்கள் வந்திருக்கிறார்கள். பேர்ணாம்பட்டு என்பது வேலூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு ஊர், கணிசமாக முஸ்லிம்கள் வசிக்கக்கூடிய ஒரு ஊர். அந்த ஊரிலே அல் ஜமியத்து சலஃபியா, ஏஜேஎஸ் என்று சொல்வார்கள், அது அங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த மக்களுக்கு மார்க்கத்தை சொல்ல வேண்டும், அந்த மக்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும், நற்பணிகளை செய்ய வேண்டும் என்பதற்காக. ஆக மக்களுடைய சீர்திருத்தத்திற்காக 1970க்கு பிறகிலிருந்து அந்த அமைப்பு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அமைப்பின் கீழே 4 பள்ளிவாசல்கள் இருக்கிறது. மஸ்ஜித் முஹம்மதியா, மஸ்ஜிது தௌஹீத், ரஹ்மானியா, அதற்கு அடுத்து ஹபீப் அப்படிங்கிற பேர்ல. அதில இவர்கள் பள்ளிவாசலை நிர்வகிக்கிறார்கள். அதற்காக வசூலுக்கு வரணும். அங்க ஒரு பள்ளிக்கூடமும் நடக்கிறது. பள்ளிக்கூடம், ஸ்கூல் நடக்கிறது. அந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் முஹம்மதியா ஸ்கூல் என்ற பெயரில, முஹம்மதியாங்கிறது இன்னைக்கு நம்ம அக்ஸா மஸ்ஜித் எப்படி இருக்கிறதோ பள்ளிவாசல், இதே மாதிரியாக இதை விட கொஞ்சம் விசாலமான ஒரு பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலிலே வைத்து ஸ்கூல் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு பாடம் பாருங்க. நம்முடைய சமுதாயம் கல்வியிலெல்லாம் அவ்வளவு பின்தங்கி போய் இருக்கிறது. நம்முடைய பள்ளிவாசல்களை எல்லாம் நம்ம சரியா பயன்படுத்த மாட்டேங்கிறோம். அதற்கு ஒரு முன்னுதாரணம் அங்கே இருக்கிறது. முஹம்மதியாங்கிற அந்த பள்ளிவாசலிலே வைத்து முஹம்மதியா ஸ்கூல் பள்ளிக்கூடம் நடக்கிறது. அரசாங்கத்தினுடைய அங்கீகாரம், ஆனால் செல்ஃப் பைனான்ஸ், சுய உதவியை, சுய இதுவை கொண்டு, செலவினங்களை கொண்டு அரசனுடைய அங்கீகாரத்தோடு அங்க நடந்து கொண்டிருக்கிறது. சத்துணவு போன்றவைகளுக்கு அரசனுடைய அந்த பள்ளிக்கூடத்திலே கிட்டத்தட்ட 700 மாணவ மாணவிகள் பயில்கிறார்கள். அதுல பள்ளிவாசலை சுத்தி அப்படியே கிளாஸ் ரூமை கட்டி கீழ் போர்ஷன்ல பாய்ஸ்க்கு, அதாவது மாணவர்களுக்கு, ஆண் குழந்தைகளுக்கு, மேல் போர்ஷன் பெண் குழந்தைகளுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆண் குழந்தைகள், மாணவர்கள், மாணவிகள் என்று கிட்டத்தட்ட 700 பேர் அங்கு படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள பணக்காரர்களும் இருக்கிறாங்க, ஏழைகள் கணிசமா இருக்கிறார்கள். பணக்காரர்களிடத்திலிருந்து கொஞ்சோன்னு நிதி வாங்கிடுறாங்க. அதாவது உருதுல, தமிழ், ஆங்கிலம், இந்த 3 வழியில அங்க கல்வி நடந்து கொண்டிருக்கிறது. அதற்காக பணக்காரர்களிடத்திலிருந்து ஒரு அட்மிஷன் ஃபீஸ், அதற்கு அடுத்து மாதாந்திர ஃபீஸ் என்று வாங்குகிறார்கள். ஆனால் கணிசமானவர்கள் ஏழை மக்களாக இருக்கிறார்கள். ஏழை மக்களிடத்துல நாம கொடுக்கக்கூடிய அந்த நிதி ஆதாரங்களை கொண்டு அதை பூர்த்தி செய்து நடந்து கொண்டிருக்கிறார்கள்.
கிட்டத்தட்ட 50 நபர்கள் அங்க பணியாளர்களாக இருக்கிறார்கள். இப்ப அந்த பள்ளிக்கூடத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட காலம் வரைக்கும் வெறும் 5ஆம் வகுப்பு வரைக்கும் தான் இருந்துச்சு. 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தான். அந்த பள்ளிக்கூடத்திற்கு கண்டிப்பா நம்ம எல்லாம் நிறைய உதவி செய்யணும். ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க வெறும் உலக படிப்பு மட்டும் சொல்லிக் கொடுக்கப்படல, மார்க்கத்தை சேர்த்து சொல்லிக் கொடுக்கிறார்கள். மார்க்க படிப்பும் இருக்கிறது. அந்த பள்ளிக்கூடத்துல ஒரு கிட்டத்தட்ட நான் ஒரு 5 வருஷம் ஆசிரியராகவும் இருந்திருக்கிறேன். அப்ப அந்த அடிப்படையில அங்க குர்ஆன் கிளாஸ் தனியா இருக்கிறது. அதே விதமாக கொள்கையை இஸ்லாத்தை போதிக்கக்கூடிய ஒரு வகுப்பு, மொத்தம் 8 வகுப்புகள் இருக்கிறதுனால 2 வகுப்பு மார்க்கத்திற்காக மட்டுமே. அதோடு இணைத்து அதற்காக தனி பணியாளர்களை ஆசிரியர்களை நியமித்து அந்த பள்ளிக்கூடம் அங்க நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப அந்த பள்ளிக்கூடத்துல கிட்டத்தட்ட 700 மாணவர்கள் பயில்கிறார்கள். அப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டா நீண்ட காலம் வரைக்கும் வெறும் 5ஆவது வகுப்பு வரைக்கும் பிரீமியர் அந்த அளவுக்கு மட்டுமே நீண்ட காலம் போய் கொண்டிருந்தது. இப்ப 5ஆம் கிளாஸ் வரைக்குமே அப்படின்னும் போது அவங்களுக்கு நல்ல நல்ல மார்க்கத்தை எல்லாம் ஊட்டி வளர்த்து அவங்க 6ஆவது வகுப்புக்கு வெளியே போகும்போது என்ன ஆகி போகுதுன்னா பலருடைய நிலைமை கொஞ்சம் மாறிவிடுகிறது. பலரு அந்த தூய அந்த அடிப்படையில அந்த மார்க்கத்தின் அந்த சிந்தனையோட இருக்க மாட்டேங்கிறாங்க. அதனால என்ன, நம்முடைய கேம்பஸுக்குள்ளேயே அடுத்த வகுப்புகளை நாம் அதிகப்படுத்த வேண்டும். 6ஆம் வகுப்பு, 7வது வகுப்பு, 8வது வகுப்பு, அடுத்த வகுப்புகள். இப்ப நம்முடைய கல்வி முறையில எப்படி இருக்கிறது? தொடக்கப்பள்ளி, நடுநிலை பள்ளி, உயர்நிலை பள்ளி, மேல்நிலை பள்ளி அப்படிங்கிற 4 கேட்டகரியில இருக்கு இல்லையா? இப்போ குறைஞ்சபட்சம் ஒரு நடுநிலை பள்ளியாக அதை மாற்ற வேண்டும். அந்த முயற்சியில ஈடுபட்டு அல்ஹம்துலில்லாஹ் 6வது 7வது வகுப்புகள் அங்கே தொடங்கி இருக்கிறது. இப்போ 7வது வகுப்பு 8வது வகுப்பு தொடங்குறது பெருசு இல்லையே, அவங்களுக்கு இட நெருக்கடி பற்றாக்குறையாக இருக்கிறது. இப்ப நடுநிலை பள்ளியாக அது வர வேண்டும் என்று சொன்னால் இப்ப நம்முடைய பள்ளிவாசல் நம்ம பாக்குறோம் பாருங்க, மஸ்ஜித். அந்த மஸ்ஜிதுக்குள்ளேயும் சுத்தியும் இருக்கக்கூடிய அந்த கிளாஸ் ரூம்ல வைத்து அந்த வகுப்புகள் நடந்து கொண்டிருந்தது. இப்ப வகுப்புகளை அதிகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் மேல் போர்ஷன் ஷீட்டாக இருந்தது. சிமெண்ட் ஷீட் போட்டுதான் அந்த பள்ளிக்கூடம் நடந்து கொண்டிருந்தது. இப்ப சிமெண்ட் ஷீட்டுக்கு அனுமதி கிடையாது, அங்கீகாரம் கிடையாது. அவன் ரத்து செஞ்சானா இத்தனை மாணவர்களுடைய படிப்பு வேஸ்டா போயிடும். அதனால என்னாச்சு, துணிஞ்சு ஒரு முடிவை நம்ம எடுப்போம் என்று சொல்லி அங்கீகாரம் ரத்தாகிவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ்வின் மீது தவக்குல் செஞ்சு அதாவது போன கல்வி ஆண்டினுடைய படிப்பு முடிஞ்ச உடனேயே ஏப்ரல் மாசத்துக்கு பிறகு உடனே அந்த ஷீட்டை அப்புறப்படுத்தி விட்டு தளத்தை போட்டிருக்கிறார்கள். கடனை உடனே வாங்கி இது பண்ணி நம்ம இது பண்ணிடுவோம். அப்ப அது வரைக்கும் வெளியில வீடுகளை வாடகைக்கு எடுத்து அந்த வீடுகள்ல இப்போ வகுப்புகள் ஸ்கூல் நடந்து கொண்டிருக்கு. பள்ளி வாசல்லையும் நடக்கிறது, கீழ் போர்ஷன்ல அக்கம் பக்கத்து வீடுகளை வாடகைக்கு எடுத்து அங்கேயும் வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி சிறந்த ஒரு பணி. அதுவும் உலக படிப்பும் மார்க்க படிப்பும் நம்ம பிரிச்சு வச்சிருக்கிறோம். அல்லாஹ் பிரிக்கலையே, அல்லாஹ் பிரிக்காத தூதர் பிரிக்காத விஷயத்தை நாம பிரிச்சு வச்சிருக்கோம் பாருங்க. அந்த உலக படிப்போட மார்க்க படிப்பை சேர்க்காத காரணத்தினாலதான் பல பாதிப்புகளை இந்த சமுதாயம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அதை சொல்லி தெரிய வேண்டியதில்லை. நம்ம எல்லாம் சிட்டியில இருக்கிறோம், கோயம்புத்தூர்ல இருக்கிறோம். என்னென்ன பாதிப்புகள் நம்முடைய இளைஞர்களிடத்துல நம்முடைய இளைஞர்களிடத்துல என்ன விதமான குறைபாடுகள், காரணம் என்ன? மார்க்கம் சொல்லல. அல்லாஹ்வுடைய அச்சத்தை ஊட்டி நம்முடைய பிள்ளைகளை வளர்த்திருப்போம் என்று சொன்னால் அது வராது இல்லையா? அல்லாஹ்வுடைய அச்சத்தை எங்கிருந்து ஊற்றுறது? அல்லாஹ்வுடைய வேதத்தை சொல்லிதான் ஊட்ட முடியும், அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனைகளை சொல்லிதானே ஊட்ட முடியும் என்ற அடிப்படையிலே அந்த பள்ளிக்கூடம் நடந்து கொண்டிருக்கிறது, மேல்தளம். அப்ப அதை அமைப்பதற்காக கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய் அதற்கு தேவை. அதோடு கூட சேர்த்து இன்றைக்கு மாணவ மாணவிகளுக்கு அந்த கிளாஸ் ரூம் எல்லாம் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்களாக மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதுக்கு ஒரு 10 லட்சம், மொத்தம் 30 லட்சம் ரூபாய் எஸ்டிமேட்டோடு பேர்ணாம்பட்டிலிருந்து கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் பயணித்து சகோதரர்கள் நம்ம வரைக்கும் வந்திருக்கிறார்கள். நம்மிடத்துல நிதி ஆதாரங்களை எதிர்பார்க்க அல்லாஹ் நமக்கு தந்ததில் அல்லாஹ்வுடைய பர்க்கத்தை நாடி நாம தர வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறார்கள். கிட்ட 30 லட்சம் ரூபாய். அப்ப அந்த 30 லட்சம் ரூபாய் நம்மால் முடிஞ்ச அளவிற்கு இன்ஷா அல்லாஹ் நிதி பங்களிப்புகளை நாம் செய்ய வேண்டும். இப்ப கோயம்புத்தூர் இன்னொரு 2 தகவலையும் சேர்த்து தெரிஞ்சுக்கீங்க. கோயம்புத்தூர் இன்றைக்கு இது ஒரு மான்செஸ்டர், இது ஒரு பெரிய ஒரு வர்த்தக நகரம். அந்த மாதிரிதான் அந்த வேலூர் மாவட்டம். அங்க என்ன தோல் தொழில் அப்படிங்கிறது, லெதர் பிசினஸ்ங்கிறது கொடி கட்டி பறக்கக்கூடிய ஒண்ணு. ஆனால் என்ன ஆகி போச்சு, நல்லவங்களுடைய கையில ஆட்சி அதிகாரம் இருக்கிறத எல்லாத்தையும் கதையை முடிச்சு விட்டாங்க. இன்றைக்கு வரும்போது அந்த சகோதரர்களை சொன்னாங்க,
கிட்டத்தட்ட இது இந்த பள்ளிக்கூடம்ங்கிறது 1989 இருந்து செயல்படுகிறது. 1989 இருந்து 2026 வரைக்கும் அவங்களுடைய அந்த நிதி தேவைகளை அந்த ஊர்ல வச்சே, தெரிஞ்சவங்களை வச்சே, தனவந்தர்களை வைத்தே பூர்த்தி செய்து கொண்டிருந்தார்கள், மக்கள் கொடுக்கக்கூடிய அந்த இப்போ காசு பணத்தை வச்சு. ஆனா இப்ப என்ன ஆகி போச்சு, நிதி நிலை அப்படிங்கிறது படு மோசமான கண்டிஷன்ல அங்க இருக்கிறது. நிதி இல்லையே அப்படிங்கிறதுக்காக நல்ல காரியங்களை நாம உற்றக்கூடாது என்பதற்காக இதுதாங்க நாம அக்ஸாவுக்கு வந்திருக்கிறோமே, போத்தனூர் வந்திருக்கிறோமே, இதுதான் நாம வந்திருக்கக்கூடிய மக்களிடத்துல நிதியை கேட்டு வந்திருக்கின்றோம் என்று அந்த சகோதரர்கள் சொல்கிறார்கள் என்றால் பெரிய ஒரு நிதி நெருக்கடியில் அவர்கள் இருக்கிறார்கள். அதனால இந்த பள்ளிக்கூடத்திற்காக, பள்ளி வாசலில் செயல்படக்கூடிய முஹம்மதியா அப்படிங்கிற அந்த பள்ளிக்கூடத்திற்காக, அந்த ஸ்கூலுக்காக தாராளமாக நாம் அள்ளி வழங்க வேண்டும். இன்றைக்கு நம்மில உள்ள யாராக இருக்கட்டும், அனைவரும் அந்த நிதி பங்களிப்புகள்ல நாம் பங்களிப்பை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம ₹1 அல்லாஹுடைய பாதையில கொடுத்தாலும் அது 700ஆக பெருக்கி நமக்கு கொடுக்கும். நிறைய தர்மத்தை பத்தி எல்லாம் நம்ம சொல்லலாம். நமக்கு அல்லாஹ் இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். கடைசி நேரம் முடிஞ்சிருச்சு, இருந்தாலும் ஒரே ஒரு தகவலோட முடிக்கிறேன். தபூக் போர் நடக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போரை அறிவிக்கிறாங்க. அறிவிச்ச உடனேயே சில பேர் வர்றாங்க அல்லாஹுடைய தூதரிடத்துல. அல்லாஹுடைய தூதரை, நீங்க போருக்கு கூப்பிடுறீங்க, போருக்கு செலவழிப்பதற்கு நம்ம இடத்துல எதுவுமே காசு பணம் இல்லை, போருக்கு வருவதற்கு நம்ம இடத்துல எந்த வாகனமும் இல்லை அப்படின்னு ரசூலுல்லாஹ் இடத்துல ஒரு வாகனத்தை கொடுங்கன்னு கேட்கிறாங்க. வாகனத்தை உனக்கு எங்க கொடுக்கிறது, நமக்கே பற்றாக்குறையாக இருக்கிறதே என்று அந்த தோழர்களிடத்துல சொல்லும் போது அவர்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க. போருங்கிற பெரிய அருமையான ஒரு வாய்ப்பு, நன்மையை கொள்ளையடிப்பதற்குரிய வாய்ப்பு இருந்தும் இப்ப பார்க்க என்கிட்ட காசு பணம் இல்லாம போச்சே என்று அவர்கள் அழுதார்கள். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வலா அலல்லதீனா இதாமா அதௌக லிதஹ்மிலஹும் குல்த லா அஜிது மா அஹ்மிலுக்கும் அலைஹி தவல்லவ் வஅயுனுஹும் தஃபீது மினத் தம்இ ஹஸனன் அல்லா யஜிது மா யுன்ஃபிகூன். அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்கிறதுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே என்று அந்த தோழர்கள் அழுதார்கள். ஆனா இன்னைக்கு அந்த நிலைமையிலே அல்லாஹ் நம்மளை வச்சிருக்கிறான். கண்டிப்பாக நம்மால் இயன்றதை கொடுக்க முடியும் அப்படிங்கிற நிலையில தான் அல்லாஹ் வைத்திருக்கிறான். சகோதரர்கள் வந்திருக்கிறார்கள், கல்வி பணிக்காக வந்திருக்கிறார்கள், பள்ளிக்கூடத்தினுடைய கட்டுமானத்திற்காக வந்திருக்கிறார்கள். வெறுமனே ஏதோ அவங்களுடைய போக்குவரத்து செலவுக்கு ஏதோ ஒண்ணு திரட்டி கொடுத்தோன்ற அடிப்படையில இல்லாமல் தாராளமாக அள்ளி வழங்குமாறு அல்லாஹுடைய அந்த திருமுகத்தை நாடி நீங்கள் தர வேண்டும் என்பதை உங்களிடத்துல வேண்டுகோளாக விடுத்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.